அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 15/10/2024 அன்று திரியோதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் குரு பகவான் ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு அருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் என்பார்கள். குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர். குருவின் பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்து அருளும். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்கச் சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். தேவ குருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். நவ கிரகங்களில் குரு பகவான் எனும் பெயர் பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள்மழை பொழிகின்றார். குருவின் பார்வை, குருவின் யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும். நம்மில் பலருக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான். சிவாலயத்தில் தெற்கு நோக்கி சின்ன முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தை உணர்ந்து அவரவருக்குரிய மந்திரம் சொல்லி வழிபட்டால்தான் பரிபூரண அருள் கிடைக்கும். கடந்த 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியானார். இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/10/2024 அன்று தேவகுருவான குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ர நிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கிறது. பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை, ஆனால் பின்னோக்கி செல்வது போல வக்ர நிலை ஏற்படுகின்றது. இப்படி வக்ரகதி நிலை அடையும் போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராக கொடுக்க நேரிடும். அதாவது சுப கிரகம் நன்மை செய்வதற்கு பதிலாக கெடு பலன்களை கொடுக்கும், அல்லது எந்த பலனும் தராமல் போகும். அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை கூட தரும். இதில் ராகு கேது நிழல் கிரகங்களுக்கு மட்டும் வக்ரகதியை தவிர நேர்கதியே கிடையாது. அதே சமயம் சூரியன் மற்றும் சந்திர கிரகங்களுக்கு வக்ரகதி கிடையாது. இந்த குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைவதால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி ஆகின்றார். மேலும் உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சரிக்கின்றார். 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்றார். 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவானும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக புதிய வீடு கட்டும் வாய்ப்பு வரும், நிலம் வாங்கும் யோகம் அடிக்கும், சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பு தேடி வரும், எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும். வயிற்று பிரச்சனைகள் அதிகரிக்கலாம், திடீர் மயக்கம் ஏற்படலாம், மனநலனில் பிரச்சனை ஏற்படலாம், உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாமல் நிலை இருக்கலாம், தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம், அகலக்கால் வைக்க வேண்டாம், வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும். உங்களுக்கு கஷ்டம் நிலவி வந்தது, உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது, உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலை இருந்தது, வருமானம் உயராமல் ஒரே வருமானத்தில் பல வருடம் வேலை பார்த்த நிலை இருந்தது, அதீத கடன் இருந்தது, குடும்பத்தில் கஷ்டம் இருந்தது, திருமண உறவில் காதல் உறவில் சிக்கல் இருந்தது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் பயம் அதிகம் இருந்தது, எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாத மோசமான சூழல் நிலவியது. இதுவெல்லாம் இந்த குரு வக்ர பயிற்சியோடு மாறப்போகின்றது. மேலும் உங்களுக்கு கடுமையான கடன் நிலவி வந்தது, நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்ற நிலை இருந்தது, குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளை நம்பி வாழ வேண்டிய மோசமான நிலையும் இருந்தது, பிறர் பணத்தில் வாழ வேண்டிய மோசமான சூழலும் இருந்தது. இது எல்லாம் இந்த குரு பயிற்சியோடு மாறப்போகின்றது. மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழும் வாய்ப்பு கிடைக்கும், படிப்பில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும், வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும், வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். மேலும் இந்த நாட்களில் கன்னிராசியில் கேது பகவான் உத்திரம் எனும் சூரியன் சாரா நட்சத்திரத்தில் சகாயம் செய்வார். இந்த நாட்களில் கேது பகவான் நிறைய தடைகளை தருவார். வெளிநாட்டு பயண டிக்கெட் கையில் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு தடை ஏற்பட்டு போக முடியாமல் போய்விடும். தொழில் முதலீட்டுக்கு முயலும் பொழுது மனம் மாறச் செய்து அந்த முதலீடு அப்படியே நின்றுவிடும். நிறைய வீண் செலவுகள் ஏற்படும் போது அதனை கட்டுப்படுத்துவார், நஷ்டங்களையும் அகற்றுவார். சில விஷயங்களுக்கு
அள்ளி கொடுக்க என்னும் போது அதை கிள்ளி கொடுக்க வைத்து விடுவார். உங்கள் தந்தையின் விலகலை தடுப்பார். அரசு தண்டனை பெற்று சிறை செல்லும் சூழல் வரும்போது கேது பகவான் அதனை நீக்கி விடுவார். அரசியல்வாதிகளை சுற்றி பின்னப்படும் சூழ்ச்சி வலையை அறுத்து எறிவார். நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தால் உங்கள் மீது ஜோடிக்கப்படும் களங்கங்களை துடைத்தெறிவார். அரசு பணியாளர்களின் வேண்டாத இடமாற்றத்திற்கு தடை போடுவார். அரசாங்கத்திற்கு எதிராக ஏவப்படும் சதிகளை அம்பலப்படுத்துவார். நீங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள், தண்டனை தொகை இவற்றை கேது பகவான் அகற்றி விடுவார். அரசு உங்கள் மீது போட்டிருக்கும் தடை உத்தரவை கேது பகவான் செயலற்றது ஆக்கி விடுவார். மருத்துவமனைக்கு செல்ல விட மாட்டார். நிறைய கடன்கள் தள்ளுபடியாகும். தம்பதிகளின் தாம்பத்திய சுகம் கெடும், ஆனால் பிரிவு ஏற்படாது. எப்பொழுதும் கேது சூரிய சம்பந்தம் கெடுதலை தரும். ஆனால் இங்கு சூரியன் விரையாதிபதி. அவரால் அவரின் காலில் செல்லும் பொழுது கேது நிறைய கெடுதல்களை கொடுத்து விடுகிறார். இது கெட்ட செயல்களுக்கு ஏற்படும் கிரகநிலை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்லவை நடக்க வாய்ப்பு உண்டு. குருவின் பார்த்தால் எந்த ஒரு காரியங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றலாம். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். செல்வாக்கு மேலோங்கும். குடும்பத்தில் குதூகலத்தை கொடுப்பார். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அக்கம் பக்கத்தினர் உங்களை புகழ்வார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரிகளால் பண உதவி கிடைக்கும். மதிப்பு மரியாதை இருக்கும். சிலர் மன உளைச்சலுடன் காணப்படுவார்கள். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கலாம். வேலையில் திருப்தியும் நிம்மதியும் காண்பீர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த லோன் எளிதில் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்க பெறுவீர்கள். அதனால் சிலர் அதிக செலவை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆசிரியர்களுக்கு குருவால் கோரிக்கைகள் நிறைவேறி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மருத்துவர்கள் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும், அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும், வக்கீல்கள் வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. போலீஸ், ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். சிலருக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும். உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை பகைவர்களின் தொல்லைகள் உங்களுக்கு தடையை தந்தாலும் பொருளாதார வகையில் எந்த பின்தங்கிய நிலையும் வராது. தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படும். குருவின் பார்த்தால் போதிய வருமானம் கிடைக்கும். அறிவை பயன்படுத்தி தொழிலை வளர்ச்சி அடைய வைக்கலாம். கலைஞர்கள் வசதியுடன் வாழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மேம்பாடு அடைவீர்கள். பதவியும் பணமும் கிடைக்கும். மாணவர்கள் சிறப்பை காண்பீர்கள். கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு பெறலாம். விவசாயிகளுக்கு மஞ்சள், உளுந்து, பனைப்பொருள் மற்றும் மானாவாரி பயிர்களில் சிறப்பான மகசூல் கிடைக்கும். கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பும் உண்டு. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். பெண்கள் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் அடைவீர்கள். குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தடைபட்டு வந்த திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நல்ல மதிப்பு கிடைக்கும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை காணலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். விநாயகரை வணங்குவது கட்டாயம். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்கள். ஒழுக்கமான சிந்தனைகள் மேலோங்க. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். விஷ்ணு, துர்க்கையை வணங்க மனம் அமைதியடையும். கன்னி ராசிக்கு ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் காஞ்சிபுரம் ஸ்ரீ மகா காளீஸ்வரர் கோவில் சென்று வணங்கி வாருங்கள். அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.